ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ராஜ் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய சாட்சியை அநேக நாள் நான் வெளியிட வேண்டும் என்று நினைத்ததும் சிந்தித்ததும் உண்டு. ஆனால் இந்த ராஜ் மீடியா எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதற்காக இந்த ராஜ் மீடியாவுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய சாட்சியை நான் சொல்ல இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். நான் 1980 ஆண்டு 4 மாதம் 26 நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனாரின் பெயர் சபாபதி. என்னுடைய தாயாரின் பெயர் இராசரட்னம். என்னுடைய பெயர் ராஜேஸ்வரன். எனக்கு 2 தங்கச்சிமாரு, 2 தம்பிமாரு. நான் 12 வயதிலேயே என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். நான் 12 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். அந்த நாட்களிலே என் தகப்பனார் மரித்த போது என்னுடைய தகப்பனார் மீன் பிடிச்சி விற்று அதைத்தான் அந்த சம்பாத்தியம் செய்துதான் எங்களை உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. என்னுடைய தகப்பனார் நான் 12 வயதிலே மரித்த பின்பு என் தகப்பனார் 12 வயதிலே மரித்த பின்பு எனக்கு குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய சூழலாயிற்று. எனது 2 தங்கச்சிமாருக்கும் எனது 2 தம்பிமாருக்கும் என் தாயாருக்கும் நான் உழைத்து கொடுக்க வேண்டிய சூழலாக விட்டது. அந்த நிலைமையில் நான் கல்வி கற்றுக்கொள்வதை என்னுடைய குடும்ப பொறுப்பின் மூலமாய் நான் விட்டுவிட்டேன். அதனால் தரம் 3 மாத்திரம் நான் கல்வி கற்றுக்கொண்டேன். என்னுடைய தம்பி தங்கச்சி இவர்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி இவர்களை உருவாக்கி வளர்த்து அவர்களை ஒரு நிலையில் ஆக்கிவிட்டேன். பின்பு நான் என்னுடைய 22வது வயதிலே நான் திருமணமானேன். எனது மனைவியின் பெயர் ஜானகி. அவர்களை நான் திருமணமாகிவிட்டேன். திருமணமாகி இருந்த காலகட்டங்களிலே எனது மனைவி பில்லி சூனியத்தினாலே தாக்கப்பட்டு விட்டார். எனது மனைவி பில்லி சூனியங்களில் தாக்கப்பட்டு விட்டார். சூனியங்கள் வைத்து என்னுடைய மனைவிக்கு எதிராக மந்திரம் செய்ததினாலே நாங்கள் எல்லா சூழல்கள்லையும் நாங்கள் ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்களுடைய பரம்பரை முழுவதுமே ஹிந்து பரம்பரையில் சேர்ந்தவர்கள். ஆனால் என் தம்பிமாரை வளர்த்ததும் என்னுடைய தொழில் நான் மீன்பிடி தான். என்னுடைய தகப்பனாருடைய தொழிலைத்தான் நானும் பழகியிருந்தேன். அதைத்தான் நான் செய்து வந்தேன். அதனால் என்னிடத்தில் என் மனைவிக்கு வியாதி வந்தவுடனே என்னிடத்திலிருந்த எங்களுடைய சம்பாத்தியம் அனைத்தையும் எல்லா மந்திரவாதிகளுக்கும் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். 31 நாள் என்னுடைய மனைவி படுத்து கிடந்தாங்க. மரணத்துக்கு எதுவான படுக்கை. எல்லா மந்திரவாதிகளும் மந்திரங்களினால் பார்ப்பார்கள், பணம் கேட்பார்கள். இருக்கிற பணத்தை கொடுத்து விடுவேன். மறுநாள் பணம் கேட்பார்கள், என்னால் கொடுக்க முடியாது. அந்த சூழலிலே என்னுடைய வீடு பெரிய ஒரு வீடு அல்ல. அது இழுக்கு வெட்டுவார்கள்.
புல்லு வெட்டி, காட்டில் கம்பு வெட்டி, அதனால் தான் வீடு கட்டி, அந்த நாட்கள் குடிசை வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை. குடிசை தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அநேக நாட்கள் குடிசையில தான். அந்த சூழலில் இருக்கும்போது என்னுடைய மனைவி வியாதிப்பட்டவுடனே என்னிடத்தில் இருக்கிற எல்லா பணங்களையும் செலவு செய்து மனைவியை சுகமாக்கலாம் என்று பார்த்தேன். என்னிடத்தில் பணங்கள் முடிந்து விட்டது. என் சொந்தங்களிடத்தில் பணம் கேட்டேன். அவர்கள் கொடுத்து பின்பு அவர்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்குள் போயிட்டார்கள். அவர்கள் இவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ என்கிற ஒரு நிலைமையிலே, ஏனென்றால் தொடர்ந்தும் என்னுடைய மனைவி சுகமடைவதாக அவர்கள் காணவில்லை. தொடர்ந்து மந்திரவாதிகள் வந்து பார்க்கிறார்கள், சுகமடைந்ததாக தெரியவில்லை. அதனாலே இவனுடைய மனைவி மரித்து விடுவாள், இவன் இதை கொடுத்து விடுவானா கொடுக்க மாட்டானா என்ற ஒரு நிலைமைக்குள் என் ஜனங்கள் வந்ததினாலே அவர்களும் கடைசி நிலையிலே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த நாட்களிலே என்னுடைய வீட்டை அதில் உள்ள புல்லுகளை கட்டி மறுபடி நான் வித்து விட்டேன். வித்து அதை கொன்று பூசாரிமார்களுக்கு கொடுத்து மனைவியை சுகமாக்கலாம் என்று பல முயற்சி எடுத்தேன், முடியல. அதில் உள்ள புல்லுகளை வித்து விட்டேன். அதன் மேலே இப்போ சீட் கவுக்கிற மாதிரி அந்த நேரம் புல்லு போடுவாங்க. சீட் புல்லு போட்டு தான் அதை மேய்ந்து அதுக்குள்ள தான் நாங்கள் வாழ்கிற அந்த நாட்கள். பின்பு அந்த புல்லை வித்து விட்டாலும் என்னுடைய மனைவி சுகமடையவில்லை. பிறகு அதன் பின்பு அந்த கூடாரத்துக்கு அந்த வீட்டிற்கு மேலே போட்ட கம்புகளை துண்டு துன்றாக வெட்டி அவைகளை கொத்தி அவைகளை கூட இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே கொல்லி இருக்குது, கொல்லி எடுக்கிற இல்லையா என்று கேட்டு அவர்கள் சிலர் எடுப்பார்கள், சிலர் இருக்குது எங்களிடத்துல என்று சொல்லி அதை அனுப்பிவிடுவார்கள். எப்படியோ அதை வித்தாத்தான் என் மனைவியை சுகமாக்கலாம் என்று அவைகளை தொடர்ந்து வித்து அவைகளால் சுகமடையவில்லை. என்னுடைய இருதயம் கரைந்து விட்டது. என்னுடைய இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டது. என்னிடத்தில் பணம் கிடையாது, என்னிடத்தில் பொருள் இல்லை. என்னுடைய மனைவியை சுகமாக்க முடியாத நிலைமை வந்துவிட்டது. நான் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமையிலே வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் 2006 ஆண்டு நடந்தது. 2006 ஆண்டு சரியென்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய உறவுகள் எல்லாம் இந்துக்கள் இருந்ததினாலே அவர்களிடத்தில் சம்மதம் கேட்கவில்லை, அவர்களிடத்தில் நான் தெரியப்படுத்தவில்லை. எப்படியாகிலும் என்னை நம்பி எனக்கு மனைவியாய் நான் ஏற்றுக்கொன்ற என்னுடைய மனைவியை சுகமாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். பின்பு 2007 ஆண்டு நான் மீன் பிடிக்கிறவனாகவே இருந்தேன். ஆராதனைகளிலே கலந்து கொள்வேன், பாஸ்டிங் பிரேயர்களிலே கலந்து கொள்வேன். என்னுடைய தொழில் மீன் பிடிக்கிறவனாகவே காணப்பட்டேன். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எங்களுக்கு குழந்தைகள் இருக்கவில்லை. என்னுடைய மனைவி வியாதிப்பட்டிருக்கும் போது அவங்க வேதனைப்பட்ட போது அவங்களுக்கு குழந்தைகள் உருவாக வாய்ப்பில்லை. அப்போவும் அவங்களுக்கு பல பேர்களை சொன்னாங்க, பலர் மலடி அப்படி என்ற பட்ட பெயர்களை சூட்டினார்கள். ஆனால் அந்த நாட்களில் பின்பு
2007 ஆண்டில் எங்களுக்கு முதல் குழந்தை கிடைக்க கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 2007 ஆண்டு. பின்பு 2008 ஆண்டு தொடங்கினது. ஒரு நாள் சொற்பனத்திலே கடவுள் என்னோடு பேச ஆரம்பித்தார். மிக தெளிவாய் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னார் சொற்பனத்தின் மூலமாக, நீ என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ ஆயத்தமா என்று கர்த்தர் என்னிடத்தில் சொற்பனத்தின் மூலமாய் பேசினார். நான் அந்த காலையில் எழுந்து 2008 ஆண்டு அன்று காலையில் எழுந்து என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், ராத்திரி வேளையிலே நான் ஒரு சொற்பனம் பார்த்தேன். கடவுள் என்னை அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கின்றார் என்று சொன்னேன். என் மனைவி அதற்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் படித்ததே சூழலின் பிரச்சனைகளின் காரணத்தினால் 3வது ஆண்டு மட்டும் பாடசாலையில் கற்றுக்கொண்டீர்கள். தேவனுடைய பணியாட்கள் நன்றாய் படித்தவர்கள் நாம் அந்த ஊழியத்திற்கு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா என்று என் மனைவி சொன்னார். நான் யோசித்தேன், உண்மைதான். என் மனைவி சொல்வது உண்மைதான். நான் படித்தது வெறும் 3வது ஆண்டு மட்டும். ஆனால் இயேசு என்னை அழைக்கிறார் அவருடைய ஊழியத்திற்கு. என்னால் அவருடைய பணி எப்படி செய்ய முடியும் என்று சிந்திச்சு ஆண்டவரிடத்தில் நான் சொன்ன, ஆண்டவரே, நான் படித்தது வெறும் 3ஆம் தரம் மாத்திரம். உம்முடைய பணியை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்று நான் முதல் நாள் ஆண்டவரோடு பேசினேன். மறுநாளும் ஆண்டவர் அந்த சொற்பனத்திலே, நீ என் சேவையை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன் என்று அழைத்தார். நான் அடுத்த நாள் காலையிலே விழுந்து என் மனைவியை பார்த்து சொன்னேன், இன்றும் நான் அதையே சொற்பனம் பார்த்தேன். கடவுள் அவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அழைக்கிறாரே என்று மனைவியிடத்தில் சொல்லும்போது என் மனைவி மறுபடியும் எனக்கு கொடுத்த பதில், நீங்கள் படியாதவராய் இருக்கின்ற போது கடவுளுடைய ஊழியத்தை நம்மளால் எப்படி செய்ய முடியும் என்று பேசினார்கள். இப்போ கடவுள் பேசுகிறார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி. என் மனைவியும் நானும் மனைவி சொல்வதை நான் சிந்திக்கும் போது ரைட் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என் மனைவி, கடவுள் சொல்கிறார் நீ செய்யவே ஏழும் உனக்கு செய்ய ஏழும் நீ என்னிடத்தில் வாண்டு அவருடைய ஊழியத்தை செய்ய வாண்டு அழைக்கிறார். ஆனால் 3வது நாளும் மறுபடி அதே சொற்பனத்தை பார்த்தேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரிடத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசுவே, நான் என்னுடைய குடும்பத்தின் சூழலின் மூலமாய் நான் கல்வி கற்றுக்கொண்டவன் அல்ல. அதனால உங்களுடைய ஊழியத்தை நான் எப்படி அப்பா செய்வது? நான் அப்படித்தான் செய்ய வேணும் என்று நீ விரும்புவீராயிருந்தால், உமக்கு சித்தம் என்றால் என்னையை உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன். ஜெபித்தேன், உபவாசம் பண்ணினேன், காத்திருந்தேன். 6 நாட்களாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்தேன். அந்த நாட்கள் என்னுடைய குடும்பத்தின் சூழல், நான் சொன்னேன், நம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன். என்னுடைய குடும்ப பொறுப்பு என் மேலே இருக்கிறது. பொருளாதார ரீதியிலே நான் நெருக்கப்படுகிறேன். நான் உம்முடைய சமூகத்தில் இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய பொருளாதார ரீதியிலே என்னுடைய குடும்பம் நெருக்கப்படும். என்னுடைய குடும்பத்துக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். பொருளாதார ரீதியிலே நீ உதவி செய்ய வேண்டும் என்று
கர்த்தரை நான் வேண்டிக் கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். 6 நாட்கள் கடந்து விட்டது. 7வது நாள் ஜீவனுள்ளாண்டவர் என்னோடும் வேதத்தின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலிருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுவிக்க. அந்த வசனத்தை கடவுள் எனக்கு மிக தெளிவாக பேசினார். நான் உடனே மீன்பிடிக்கின்ற கடலோரத்தில் இருந்து என் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், என்னோடு ஆண்டவர் மிக தெளிவாய் பேசிட்டார். என் மேல் அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். என்னை அவருடைய சுவிசேஷ பணிக்காய் அவர் அழைத்திருக்கிறார். நான் இனி இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடி ஒன்றுதான், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்ட சூழ்நிலைகள் ஒன்றுதான். ஆனாலும் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். நான் அவருடைய பணியை செய்வதற்காய் நான் புறப்படுகிறேன் என்று என் மனைவியை பார்த்து சொன்னேன். என் மனைவி சந்தோஷப்பட்டால், இன்னொரு பகுதி துக்கப்பட்டார்கள். எனக்கு எங்கே போவதென்று தெரியாது. ஆனால் நான் சுவிசேஷத்திற்கு போகும்படி கர்த்தர் சொன்னார். உடனே மட்டக்களப்பு பிரதேசம், மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடா தொகுதியிலே வாகர பிரதேசத்திலே கதிரவழி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது, பால்ச்சேனை என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது, வம்மி வட்டவான் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு நான் என்னை அர்ப்பணித்தவனாய் போய்விட்டேன். அந்த நாட்கள் நான் பஸ்ஸில் போயிட்டு இறங்கி, எனக்கு கர்த்தரை குறித்து அறிவிப்பதற்கு முழுமையா தெரியாவிட்டாலும் நான் கர்த்தர் நல்லவர் என்று ஒருவருடைய கையை பிடித்து நான் சொல்லிவிட்டேன். 2008வது ஆண்டு அவருடனே ஒரு அதிகாரத்தில் உள்ளவர், அவர் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர். கதிரவழி பகுதியிலே கிராம சேவையாளராய் அவர் இருந்தார். அவர் சொன்னார், உன் கர்த்தர் நல்லவர் என்று நீ சொல்வது உண்மை என்றால், இங்கே தாய் தகப்பன் இல்லாத அநாதை இல்லம் ஒன்று இருக்கிறது. அந்த இல்லத்திலே வியாதியினால் பாதிக்கப்பட்டு 4 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். இன்னும் 3 பேர் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களை சுகமாக்க உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், என்னால் முடியாது. என்னை அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பார். நீங்கள் அவர்களை கூட்டி வாருங்கள் என்று சொன்னேன். என்னை ஒரு வீட்டிலே உட்கார செய்தார்கள். நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். 3 பிள்ளைகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள், என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். நான் சொன்னேன், ஆண்டவராய இயேசுவை பார்த்து, நீர் என்னை இந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறீர். நான் இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க தொடங்கும் போதே, ஆரம்பிக்கும் போதே, இந்த பிள்ளைகள் 3 விடுதலையோடு இப்போ இவர்கள் வந்திருக்கிறார்கள். வாகனங்களிலே போகும்போது அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் நடந்து போக வேண்டும். நீங்க தான் நல்லவர் என்று நான் சொல்வதைப் போல, என் மனைவியுடைய மரணப்படுக்கையிலிருந்து நீங்கள் எழுப்பினதைப் போல, இந்த பிள்ளைகள் 3 எழும்பி நடக்க வேண்டும் இயேசுவே என்று நான் அவருடைய பாதத்திலே ஜெபித்தேன்.
அப்போ அவர்களுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு ஓட ஆரம்பித்தது. அவர்கள் தூக்கி விசுக்கப்பட்டார்கள். அவர்களை கடவுள் அந்த ஆவிகளினுடைய பிசாசிகளுடைய அசுத்தாவிகளுடைய தாக்கங்கள் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலை பண்ணினார். அந்த பகுதியிலே எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு கிராமம் இந்த பலத்த அற்புதத்தை கண்ட போது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு நேரிட்டது. வேதம் இப்படியா சொல்கிறது, இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய பேரொளி ஒளியை கண்டார்கள். கதிரவழி பகுதியிலே, பால்ச்சேன பகுதியிலே இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கண்ட ஒரு நாளாக அந்த 2008ஆம் ஆண்டு அவர்களுக்கு அமைந்தது. அந்த ஆண்டிலே அவர்கள் பெரிய ஒளியை கண்ட ஒரு அனுபவத்தை அவர்கள் பார்த்தார்கள். அந்த நாட்கள் அவர்கள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று தெரியாத நிலையில் வாழ்ந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளும் விடுதலை அடைந்த அந்த காட்சி அவர்கள் கண்ணால் கண்டவுடனே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்காக பல வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். நடக்க முடியாதவர்களை கொண்டு வந்தார்கள். குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் வந்தார்கள். மரண படுக்கையில் உள்ளவர்களை கொண்டு வந்தார்கள். எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். எல்லா ஜனங்களையும் கடவுள் விடுதலை பண்ணினார். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் விடுதலை பண்ணினார். முழு ஜனங்களுமே ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளிடத்தில் வந்தவர்களை யாருமே கடவுள் வெறுமையாய் திருப்பி அந்த நாட்களில் அனுப்பவில்லை. அனைத்து ஜனங்களும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அங்கே நாங்கள் ஒரு வீட்டிலே ஆராதனையை ஆரம்பித்தோம். ஒரு வீட்டிலே ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்து ஒரு வீட்டிலே நாங்கள் கூடி தேவனை ஆராதித்தோம். 3 மாதங்களிலே கடவுள் 170 பேரை கர்த்தர் அந்த சபைக்கு விசுவாசிகளாய் புதிய ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். அது மாபெரும் ஆசீர்வாதமாய் அந்த பகுதியில் இருந்தது. அந்த கதிரவெளி என்கிற பகுதியிலே லிவிங் கிறிஸ்டியன் என்கிற ஒரு சபையினுடைய பெயர். இப்போ பால்ச்சேனை என்கிற அந்த கிராமத்திலே அந்த தேவாலயம் அமைந்துள்ளது. அதனுடைய ஒரு சின்ன போட்டோ நாங்கள் இந்த சாட்சியின் வீடியோக்களில் நாங்கள் போடுவோம். நீங்கள் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு 2008-2009 காலப்பகுதிகளிலே அந்த ஊழியங்களை நாங்கள் அங்கே பிரபலியமாக கர்த்தர் அற்புத விதமாய் செய்தார். அப்போ என்னுடைய சொந்த கிராமத்திலே என் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் ஜனங்கள், என்னுடைய சொந்த கிராமம் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த கிராமத்தில் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய கிராமத்திலே விக்கிரக ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய சொந்த ஜனத்தில் கூட நான் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தேன். என் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் ஜனங்கள் எனக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். என் ஜனங்கள் எனக்கு எதிராக செயல்பட்டார்கள். 2009ஆம் ஆண்டு
நான் கதிரவழி என்கிற பகுதியிலே என்னுடைய ஊழியங்களை கர்த்தருடைய ஊழியங்களை நான் செய்து கொண்டு நிற்கும் போது என்னுடைய மனைவி எனக்கு போன் பண்ணினாங்க. அப்பா, நம்முடைய வீட்டிலே ஒரு தம்பியை கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர் மரித்து போன சடலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஜெபிக்க சொல்லி எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, நீங்கள் சீக்கிரமாய் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அம்மா நான் எப்படி இப்போ வருவது? நான் வருவதென்றால் பஸ் காத்து நின்று பஸ் வந்துதானே நான் வர வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் உயிர் கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறாரம்மா. நீங்கள் அவருடைய சமூகத்திலே மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பி கொடுங்கள் ஆண்டவரே, இந்த தாய் தகப்பனுக்கென்று நீங்கள் ஜெபியுங்கள், கடவுள் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி என் மனைவிக்கு நான் சொன்னேன். நான் பேசின வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தியது. அவர் ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வந்த மகனை நீரே விடுதலை பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கூப்பிட்டு ஒரு 3 நிமிஷத்தினால் மரித்து போன மகனை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர்கள் கடவுளை அறியாதவர்கள், கடவுளை அறிந்து கொள்ள முடியாதவர்கள், அவர்கள் மறிச்சு கொண்டு வந்த குழந்தை, அவர் படித்த பாடல் எல்லாரையுமே எங்களை அசைத்தது. அவர் படித்து உயிரெழும்பின உடனே, அவருக்கு உயிர் கிடைத்த உடனே அவர் பாடின பாடல் என்னவென்றால், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என் நாளிலும் சித்தம் போல் எனக்கு நடத்தி சொல்லும் ஐயா என்கிற பாடலை பாடி அவர் உயிர் தெழுந்து விட்டார். என்னுடைய மனைவி பதற்றத்தில் கோல் எடுத்தவங்க இன்னும் மறு நிமிஷத்தில் கோல் எடுக்கிறார்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு கோல் எடுக்கிறார்கள். நீங்கள் உங்கள் ஊழிய காரியத்தை சரியா பாருங்கள், வீட்டுக்கு கொண்டு வந்து மரித்து போன்ற பிள்ளை உயிரடைந்து விட்டான், அவன் இப்படியா இந்த பாடலை பாடி உயிரோடு எழுந்து விட்டான், நீங்கள் பதற்றப்படாமல் வாருங்கள், கர்த்தர் நல்லதை செய்து விட்டார் என்று. நான் உடனே அந்த பகுதியில் ஊழியத்தை செய்து முடித்து என் வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டிலே உயிரோடு எழுப்பின தம்பியுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே காத்திருக்கிறார்கள். உடனே அந்த சம்பவத்தில் அந்த குடும்பத்தினர் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு இந்த பகுதியிலே அநேக மக்கள் பலவிதமான பில்லி சூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைவதற்காக பல மக்கள் இந்த பகுதியிலே வந்தார்கள். பலர் வந்தவர்கள் கேன்சர் வியாதிகள், சூனிய வியாதிகள், பிசாசுடைய வல்லமைகள், குடிப்பழக்கங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள், பல மக்கள் கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். 2009-10 காலப்பகுதியிலே கடவுள் மாபெரும் ஒரு அசைவை கொடுத்தார். அந்த நாட்கள் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு பாம்புகொலனி என்னும் கிராமத்திலும் ஒரு தேவனுடைய ஆலயத்தை அமைப்பதற்கு 175 பேரை கடவுள் எங்களுக்கு கொடுத்து, இந்த வீடியோவிலே, என்னுடைய சாட்சியின் வீடியோவிலே, அதையும் இந்த பாம்புகொலனி சேர்ச்சியிலிருந்து ஒரு போட்டோ நாங்கள் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் கடவுள் எங்களோடு இருந்து, என்னோடு இருந்து, இந்த இருளில் வாழ்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்ததை இந்த நாள் வரைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார்.
அதன் பின்பு கடவுளுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக, கடவுள் சொன்ன வார்த்தை உலகம் எங்கிலும் போய் என்னுடைய சுவிசேஷங்களை அறிவித்து நீ ஜனங்களை கிறிஸ்துவென்ற என்னென்றையிலே நடத்த வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நான் மீண்டும் நாகபுரம் என்கிற ஒரு கிராமத்திற்கு போனேன். அந்த நாகபுரம் கிராமத்திலும் ஒரு குட்டி சபையை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். அங்கும் ஒரு சபையை நடத்தி வருகிறேன். அதனுடைய வீடியோ போட்டோவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு இந்த பகுதியிலிருந்து காட்டு பிரதேசமாக இருக்கிற கட்டுமருவு என்கிற பகுதியிலே இன்னும் ஒரு வீட்டிலே இன்னும் ஒரு சபை நாங்கள் நடத்தி வருகிறேன். எல்லாம் மொத்தமாக 4 சபைகளை நடத்தி ஒரு சபையை ஒரு போதகரின் கையிலே கொடுத்து நான் என்னுடைய சுவிசேஷ பணிகளிலே நான் ஈடுபாடு செய்து வருகிறேன். கடவுளின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் அறிவித்து வருகிறேன். கடவுள் மீன்பிடித்த எண்ணெய் கொன்று கிராமங்களிலே பிரதேசங்களிலே மாபெரும் அசைவை, அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கி, அநேக பிசாசிகளால் விடுதலை ஜனங்களை ஆக்கி அற்புதமான காரியங்களை செய்து வருகிறார். அவைகளுக்காக நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அநேகம். அது மாத்திரமல்ல, குழந்தைகள் இல்லாமல் இருந்த எங்களுக்கு 3 பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய 2வது மகள் மரணத்தில் இருந்தார்கள். மரித்து போன சூழ்நிலையிலும் என் கடவுள் இயேசு என் மகளை சுகமாக்கினார். இன்றைக்கு அவளும் எங்களுடைய பாம்புலனி திருச்சபையிலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து வருகிறாள். அவள் உயிரோடு இருக்கிறாள். என்னுடைய 2வது மகள். எங்களுக்கு கடவுள் கொடுத்த சபைகள் 4. நான் சுவிசேஷ பணியை செய்வதனாலே ஒரு சபையை ஒரு போதகரின் கையிலே கொடுத்து இப்போது நான் 3 சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணி, அழைப்பு கிடைக்கிற சபைகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ணுகிறேன். யாழ்ப்பாணம், இலங்கை பகுதியில் இருக்கிற இலங்கை பகுதியில் யாழ்ப்பாணம் என்கிற பகுதி இருக்கிறது. அங்கும் நான் பிரசங்கம் பண்ண என்னை அழைப்பு கொடுத்தார்கள். நான் அங்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில போதகர்கள் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் அங்கும் போய் தேவனுடைய செய்திகளை கொடுத்து வருகிறேன். மீன் பிடித்த என்னை கடவுளின் ராஜ்யத்தின் பணிக்கு மனுஷர்களை பிடிக்கிறவராய் மாற்றியிருக்கிறார். என்னை கொன்று ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் உங்களை கொன்றும் செய்வார் என்கிற ஒரே விசுவாசத்தை உங்களுக்கும் நான் ஊற்றுகிறேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.